3 ஆண்டுகளாய் ஆமே அது இயலாமையில ஆமே இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆமே ஆமே தலைவர்கள் ஆமே ராஜபோஜனத்தில் அவர்கள் மேன்மையாய் இருக்கிறாங்க தெய்வ பிள்ளையே. ஆமே அப்பாவிகள் ஆமே நடுத்தர மக்கள் ஆமே ஏழைகள் ஆமே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, ஆமே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. நமக்கு நல்ல வீடு, நமக்கு நல்ல ஆராதனை, ஆமே நமக்கு நல்ல உணவு, நமக்கு நல்ல கல்வி, ஆமே நமக்கு நல்ல வேலை, ஆமே நல்ல ஆராதனை கூடும், நல்ல போதகர், மனசுக்கு விரும்பினவர்களை நாம் தெரிந்து கொள்கிறோம் அல்லவா? அந்த ஜனத்துக்கு யாரு? அந்த ஜனத்துக்கு யாரு? ஆமா, என்னைக்காவது நினைச்சிருக்கிறோமா? என்னைக்காவது பாரப்பட்டு இருக்கிறோமா? என்னைக்காவது துயரப்பட்டு இருக்கிறோமா? இந்த நிமிடத்தில் ஆண்டவரே நான் பாரப்படுகிறேன், நான் துயரப்படுகிறேன், நான் துக்கப்படுகிறேன், நான் வேதனைப்படுகிறேன். என் ஆண்டவருடைய மகிமை இறங்கட்டுமே. அதே போல இந்தியாவில் 8 கோடிக்கு அதிகமானவர்களுக்கு ஆமே ஒருவேளை உணவில்லைங்க. சரியா? ஒருவேளை ஹல்லேலூயா. நம்ம பிள்ளைக்கு உணவு இல்லாம இருந்தா ஆமே பெற்றோர் தூங்க முடியுமா? ஆமே சமாதானமா இருக்க முடியுமா? ஆமே ஹல்லேலூயா. ஒரு நேரம் உணவு இல்லாம ஆமே காலையில ஆமே 8 கோடி எங்க இல்லைங்க? நம்ம இந்தியாவில் நம்ம இந்தியா வல்லரசு என்று சொல்லுறோம். ஆமா, இந்தியா வளர்ந்தது என்று சொல்லுகிறோம். ஆமா, இந்தியா இந்தியாவில் ஆமே ஸ்தோத்திரம். நம்ம இப்ப அமெரிக்காவை பிடிச்சிருவேன்னு சொல்லுறோம். ஆமே ஹல்லேலூயா. உணவு கொடுக்க பற்றாக்குறைங்க. ஆமே இதை கர்த்தாவே மாற்றுங்க, இதை மாற்றுங்க, இவைகளை மாற்றுங்க, இவைகளிலிருந்து வித்தியாசத்தை தாருங்க, இவைகளிலிருந்து ஒரு விடுதலை தாருங்கப்பா, தாருங்க ஆண்டவரே, தாருங்க ஆண்டவரே. எல்லாம் கேளுங்க. நம்ம பிள்ளை ஆமே பசியா இருந்தா, ஆமே நம்ம மனைவி பசியா இருந்தா, நம்முடைய கணவன் பசியா இருந்தா, நம்முடைய பிள்ளை கல்லூரியில பசியா இருந்தா, ஆமே நம்ம அமைதியா இருக்க மாட்டோமே. ஒரு வார்த்தை கூட கவனிங்க. ஒரே குறிப்புக்காக நான் இப்போ கட்டாயம் நம்ம ஜெபித்து தான் ஆகணும். ஸ்தோத்திரம். நம்முடைய இந்தியாவில் தமிழகத்தில் கேரளா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, மத்திய பிரதேஷ், ஊபி இப்படி ஹல்லேலூயா. இப்போ ஒரு புதிய கோர்ஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஆமாம், அது எப்படின்னா கல்லூரிக்கு போகிற பிள்ளைங்க, வேலைக்கு போகிற பிள்ளைங்க, அவங்களுக்கு இப்போ என்னன்னு தெரியுமா? ஸ்தோத்திரம். கல்யாணம் ஆகாமலே என்ன எப்படி வாழ்றது? சேர்ந்து வாழுகிற ஒரு அனுபவம். 3 வருஷம் 5 வருஷம். ஸ்தோத்திரம். அது முடிஞ்சு அந்த கோர்ஸ் முடிஞ்ச உடனே இனி ஒரு கோர்ஸ் தொடங்கிடுவாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. முன்காலங்களில் பெண் பிள்ளைகளை வெளியே விட மாட்டாங்க, படிக்க விட மாட்டாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படி இல்லை. அநேக பிள்ளைகள்கிட்ட கேட்டால் சொல்லுங்க, கல்யாணம் பண்ணுமா? அப்புறம் பார்த்துக்கிடலாம். கல்யாணம் எப்போ? அப்புறம் பார்த்துக்கிடலாம். பையன்கிட்ட கல்யாணம் பண்ணுடா, கல்யாணம் எப்போ பார்த்துக்கிடலாம்? அப்புறம் பார்த்துக்கிடலாம். சம்பவம் என்ன? ஹல்லேலூயா. இதுக்கு முன்காலங்களில் மேலே நாடுகளில் அதிகமாக இருந்தது. இது இப்போ எங்கே வந்தாச்சு? இப்போ யாராவது நம்ம பிள்ளைகளை நம்ம மாவட்டத்தில் நம்ம வீட்டில் வச்சு வளர்க்க முடியுமா? முடியாது தானே. அப்போ அவருடைய கன்னிமைகள் என்ன செய்யப்படுகிறது? ஹல்லேலூயா. இவைகளிலிருந்து என் ஆண்டவராகிய கர்த்தர் மீட்பை கொண்டு வரும்படியாய், இவைகளிலிருந்து ஒரு விடுதலையை கொண்டு வரும்படியாய் நம்முடைய ஆவிக்குரிய வட்டாரத்தில் இந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜபிக்காம, நம்ம சபையின் பிள்ளைகளுக்காக நம்ம ஜபிக்காம, நம்ம தேசத்து பிள்ளைகளுக்காக நம்ம ஜபிக்காம, யாரப்பா ஜபிப்பா? யார் ஜபிப்பா? ஆண்டவரே இந்த நிலையை
ஆண்டவரே இந்த நிலையை எங்களுடைய தேசத்தில் இருந்து, எங்களுடைய தமிழகத்தில் இருந்து, எங்களுடைய கேரளாவில் இருந்து என் தேவனாகிய கர்த்தர் நீர் எடுத்து போடுங்க. தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், தேவனுடைய கிருபை இறங்கட்டும், தேவ பிரசன்னம் இறங்கட்டும். தேவனுடைய வல்லமைக்காய் நன்றி. ஹல்லேலூயா. நன்றி பிதாவே, நன்றி. எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம். பல ஆயிரம் குறிப்புகள் இருந்தாலும் ஆண்டவர் ஒரு இரு வார்த்தைகளை ஆண்டவர் உக்ரைனை குறித்து, ஆமே இந்தியாவுடைய ஆண்டவரை 8 கோடி ஆமே ஸ்தோத்திர ஜனத்தை குறித்து, ஆண்டவரை வாலிப உள்ளங்களை குறித்து நான் ஜெபித்திருக்கிறேன். இன்னும் பல ஆயிரங்கள் ஜெபிக்க இருக்கிறது கர்த்தாவே. ஆமே வரும் நாட்களிலே நாங்கள் அன்றாட ஆண்டவரை ஜெபிக்கிற இந்த வார்த்தைகள் எங்களுடைய தேசத்துக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் என்று நாங்கள் நம்பி உம்மை பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், பதில் தந்து விட்டார். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. லாசருவே வா என்றாரே, மரித்தவன் பிழைத்தானே. லாசருவே வா என்றாரே, மரித்தவன் பிழைத்தானே. எழுந்திரு என்று சொன்னாரே, எவ்விரு மகன் பேசினானே. எழுந்திரு என்று சொன்னாரே, எவ்விரு மகன் பேசினானே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாது, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே, மனுஷரால் கூடாதது தேவனால் கூடுமே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. நாம் ஜெபத்தில் கேட்டபடியே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவர் என்று விசுவாசிக்கிற மட்டும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக சாத்தானுக்கு ஒரு பெரிய வேலை என்னன்னா, இப்போ நம்ம தேசத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. வெளிப்படையாக என்ன செய்யணும்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல நெருக்கத்தை கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? நெருக்கத்தை கொடுக்கணும். அப்போ இந்த தேர்தலில் நம்ம விசுவாசத்தோடு, ஏன்னா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் யார்? நம்முடைய கர்த்தர். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். நேபுகாத் நேச்சார் நினைச்சாரு, நான் கட்டின மகா பாபிலோனை பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு. அந்த வார்த்தை அவன் இருதயத்தில் வந்த உடனேயே அவன் மிருகத்தை போல வந்தான். அந்த காட்சியெல்லாம் தானியேல் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் ஒரு நாள் ஆளுகை செய்கிறவர் கர்த்தர் என்பதை அவன் அறிந்த பொழுது அவனுக்கு புத்தி வந்தது.
ஆகவே இந்த நாட்களிலே நம்முடைய இந்த உலக தலைவர்கள், ராஜாக்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் பரலோகத்தின் தேவனுடைய புத்தி கடந்து வர வேண்டும். அவர்தான் இந்த பூமியிலே ஆளுகை செய்கிறவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக, ஊழியக்காரருடைய நலனுக்காக, அவங்க சரீர சுக பலன் ஆரோக்கியத்துக்காக. சாத்தானுக்கு நல்லா தெரியும், நல்லா கவனிங்க. ஆனால் இந்த விஷயத்தை மோசே கேட்குறாரு, மேய்ப்பன் இல்லாத ஒரு மந்தையாக மாறிடக்கூடாது ஆண்டவரே, எனக்கு பிறகு ஒரு ஆளை நீங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது தான் ஆண்டவர் யோசுவாவை ஏற்படுத்த சொல்கிறாரு. சரியா? அப்போ நம்ம கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த ஊழியத்தில் ஏதாவது பலவீனம், பொருளாதார குறைவுகள், கஷ்டங்களை கொடுத்து ஊழியத்தை சிதற பண்ணுறதுக்கு சாத்தான் ஒரு பயங்கர திட்டம் வச்சிருக்கிறது. அந்த திட்டங்கள் முறியடிக்கப்படணும். ஹல்லேலூயா. நம்ம இப்படிப்பட்ட கூடுகளை ஒரு மனமாய் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக வியாதியாக இருக்கிற ஊழியர்கள் சுகமடைவார்கள். படுக்கையில் இருக்கிற ஊழியக்காரர்களை தேவன் எழுப்புவார். அவங்களை திரும்பவும் ஞான நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அந்த பலன் இந்த ஜெப வேளையிலே கடந்து வரத்தக்கதாக. ஹல்லேலூயா. நம்ம எல்லா பேரும் இந்த விஷயத்துக்காக, இந்த 2 விஷயத்துக்காக பாஸ்டர் சங்கர் அவங்க ஜெபிப்பாங்க. வாங்க. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் கண்ணு முடிச்சோம் பண்ணுவோம். ஆமென். நல்ல ஒரு எலெக்ஷனை ஆண்டவர், நல்ல தலைவரை தேவன் நமக்காக ஏற்படுத்தி தரும்படியாக. ஆமென். தெய்வ சித்தத்தின்படி ஆமென் நல்ல தலைவர்களை தேசத்தை ஆளுகை செய்யும்படியாக தேவன் ஏற்படுத்தி தரும்படி எல்லாரும் கண்கள் பிடிச்சோம் பண்ணோம். ரீ பாபா சந்தராதரகலாதரி பாபாம். தெய்வமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் ஆண்டவரே, எங்கள் தேசத்தை ஒருபோதும் ஆண்டவரே ஒரு துன்மார்க்கன் ஆளுகை செய்யக்கூடாது ஆண்டவரே. ஒரு நீதிமான் ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவரே ஒரு நாளில் ஆண்டவரே இந்த எலெக்ஷன்ல ஆண்டவரே உமக்கு சித்தமான, உமக்கு பிரியமான ஆண்டவரே ஒரு நல்ல தலைவர்களை, எல்லா ஜனங்களையும் நேசிக்கிற ஆண்டவரே ஒரு நல்ல தலைவர்களை என் தேவன் நாமே ஏற்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே, ஒரு துன்மார்க்கன் தேசத்தை ஆண்டால் ஜனங்கள் தத்தளிப்பார்கள் என்று, ஆனால் ஒரு நீதிமான் தேசத்தை ஆளுகை செய்தால் ஜனங்கள் மகிழ்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் எங்கள் தேசம் மகிழணும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஒரு எழுப்பல் வர வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் தேசம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, கிறிஸ்துவை அறிய வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் அற்புதங்களை செய்வீராக. இந்த வேளை நாங்கள் ஊக்கமாய் செய்கிற ஜெபத்துக்கு இப்பொழுது என் தேவன் நாமே அற்புதத்தை கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை எலெக்ஷன்ல என் தேவன் நாமே ஆண்டவரே ஒரு நல்ல தலைவர்களை என் தேவன் நாமே ஆண்டவரே ஏற்படுத்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜனங்கள் சீர்கெட்டிருக்கிற ஆண்டவரே எங்கள் தேசம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பரிசுத்தம் அடையும்படியாக, எல்லா ஜனங்களும் மனம் திரும்பும்படியாக, எல்லா ஜனம் கிறிஸ்துவை ஆண்டவரே சொந்த இரட்சகராக ஏற்றெடுக்கும்படியாக என் தேவன் நாமே ஒரு நல்ல தலைவர்களை என் தேவன் நாமே ஏற்படுத்தி தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் அற்புதங்களை செய்யறதுக்காய் ஸ்தோத்திரம், ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த எலெக்ஷன் ஆசீர்வதித்து தருவீராக. எல்லா கலக்கங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. தேசத்தில் ஆண்டவர் தத்தளிப்புகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. இந்த எலெக்ஷன் நேரம் நடக்கிற எல்லா தத்தளிப்புகள் ஆண்டவரே, போராட்டங்கள் ஹல்லேலூயா இயேசு நாமத்தினால் மாறட்டும் ஆண்டவரே. மந்திரவாத தந்திர கட்டுகள் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இப்பொழுது நிர்மலமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா தந்திரங்களும் ஆண்டவரே, எல்லா மந்திரங்களும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இப்பொழுது நிர்மலமாய் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே உதவி செய்யறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தை நல்ல தலைவலி எழுப்பி தருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஜெபம் கேளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அடுத்தபடியாக நம்ம ஊழியர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். வேதம் சொல்லுகிறது, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இந்த தேசத்தில் பார்க்கும் அநேக ஊழியர்கள் தான் இப்போ பலவீனப்பட்டிருக்கிறாங்க. தேசத்தில் ஜனங்க பலவீனப்படுகிறார்களோ இல்லையோ, ஆமாம், ஊழியக்காரர் பலவீனப்படுகிறாங்க. இந்த நெருக்கம் நெருக்கம் என்னன்னு சொன்னால் ஸ்தோத்திரம், விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கும் போது அந்த குடும்பங்களில் போராட்டம் ஊழியர்களை தாக்குறது. ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம். ஏன்னா ஸ்தோத்திரம், விசுவாசிகள் பார்க்கும்போது அவங்க விசுவாசத்தில் நிற்பாங்கன்னு பார்த்தா நிற்கவே முடியலை. ஆனால் அவங்களுக்காக ஒரு ஊக்கமாக ஜெபிக்கிறோம், காத்திருக்கிறோம், பிரயாசப்படுகிறோம், உபவாசம் பண்ணுகிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். சில நேரத்தில் தெய்வ சித்தம் இல்லாதபடியே நாங்கள் என்ன போய் செய்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம். தேவனுடைய ஆலோசனை கேட்காத போய் ஜெபம் பண்ணுகிறோம். அதனால் வருகிற பலவீனங்களும் இருக்கிறது. இயற்கையினால் வருகிற பலவீனங்களும் இருக்கிறது. செயற்கையினால் வருகிற பலவீனங்களும் இருக்கிறது. எல்லா பலவீனங்களும் ஆண்டவர் மாற்றி எல்லா ஊழியருக்கும் நல்ல சுகத்தை, நல்ல பலனை ஆண்டவர் கட்டளையிடணும். நம்ம இப்போ நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய எதங்கள் சரீரத்தில் எதங்கள் பலவீனங்கள் அதை ஆண்டவர் மாற்றி தர வேண்டும். நம்ம ஜெபம் பண்ணோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தெய்வமே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேளையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, இந்த வேளையில் ஆண்டவரே ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தெய்வம் இப்பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஊழியர்களாய் சேர்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவரே, எங்கள் சரீரத்தில் யாதெങ്കിലും பலவீனங்கள் இருந்தால் ஆண்டவரே ஸ்தோத்திரம், மறைமுகமாக இருக்கிற பலவீனங்கள், வெளிப்புறமாய் இருக்கிற பலவீனங்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே முற்றிலுமாய் மாறும்படியாய் கட்டளையிடுகிற ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வசனத்தின் ஆண்டவர் வல்லமை ஆண்டவரே இப்பொழுது எங்கள் ஒவ்வொரு சரீரத்திலும் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியக்காரருடைய சரீரத்துக்குள் இறங்கட்டும் ஆண்டவரே. எலும்புகளுக்குள் இறங்கட்டும் ஆண்டவரே. நரம்புகளுக்குள் இறங்கட்டும் ஆண்டவரே. இரத்த நாளங்களுக்குள் ஆண்டவர் இறங்கட்டும் ஆண்டவரே. விடுதலை ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது சுதந்திரத்தை கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒருபோதும் ஆண்டவரே ஊழியர்களாக நாங்கள் ஆண்டவரே ஒருபோது மருத்துவமனைக்கு போகாதபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தகப்பனே, நாங்கள் சுக பலத்தோடு ஆண்டவரே ஆரோக்கியத்தை காணப்படும்படியாக உம்முடைய ஊழியத்தை இன்னும் நாங்கள் உற்சாகத்தோடு செய்யும்படியாக ஒரு புதிய பலனை என் தேவன் நாமே கட்டளையிட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் யாதெങ്കിലും ஆண்டவரே அப்பா பலவீனப்பட்டிருந்தால் ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஒரு விசை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே தகப்பனை குணப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வேத வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தெய்வம் இப்பொழுதே குணப்படுத்துவீராக, ஆரோக்கியப்படுத்துவீராக ஆண்டவரே, ஆரோக்கியப்படுத்துவீராக. கொலஸ்ட்ரால் ஆமென் ஹல்லேலூயா, சுகர் வியாதி ஹல்லேலூயா, இருதய சம்பந்தமான பலவீனம், கிட்னி சம்பந்தமான பலவீனம், வயிறு சம்பந்தமான பலவீனம் ஆமென் ஹல்லேலூயா ஆண்டவரே, தலை சம்பந்தமான பலவீனம் எதுவா இருந்தாலும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் சுகப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆரோக்கியப்படுத்தும் ஜெபம் கேளும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். எல்லா ஊழியர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து விட்டார். அதற்காக விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே பாக்கியமே.
ஜெபிக்க போகிறோம். நான் நேற்றைக்கு எபனேசர் ஐயாவோடு பேசிகிட்டு இருக்கும்போது பீகார் மாநிலம் கட்டிகாரில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை அவர்கிட்ட நான் பேசினேன். ஏன்னா நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது முதல்ல அங்கே இருந்தது 3 பேர், அது 3 பாட்டிகள் தான் இருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல நான் பைபிள் கொண்டு போகலை. ஏன்னா நான் ஆர்மியில் இருந்து நான் வெளியே போனதுனால நான் பைபிள் எடுத்துகிட்டு போகலை, மொபைல் மட்டும் இருந்து. என் கூட பெங்களூர்லேருந்து ஒரு பையன் இருந்தான், அவன் தான் எனக்கு துணைக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் 2 பேருமா போயிருந்தோம். நான் அந்த இடத்துல இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசினேன். இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து கண்ணை மூடிக்கிட்டே நான் பாட்டு பேசிக்கிட்டே இருந்தேன். ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் கண்ணு திறந்து பார்க்கும்போது அங்கே இது மாதிரி மக்கள் நிறைய நிரம்பி இருக்கிறாங்க. நான் பக்கத்துலேருந்து பார்த்து சொன்னேன், அவங்கள எண்ணி எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு. எண்ணி பார்த்தா 64 பேர் இருந்தாங்க. அதில் ஒரு ஸ்திரீ கேட்டாங்க, செத்து போன மனுஷன் எப்படி எழும்பி வர முடியும் அப்படின்னு என்னை பார்த்து கேள்வி கேட்டேன். நான் அழகாச்சும் நீங்கள் டெய்லி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னேன். சிரிச்சுக்கிட்டே சொன்ன, நீங்கள் டெய்லி பார்க்குறீங்க. அப்போ அவங்க சொன்ன, அது எப்படி? நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்கல்ல, வெண்டைக்காய் விதைக்கிறீங்க இல்லையா? ஆமாம். அது விதைச்ச பிற்பாடு 3 நாள் கழித்து அது முளைச்சி வெளியில் வருது இல்லையா? அது எப்படி வருது? அவங்க சிந்திக்க தொடங்குறாங்க. அப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குது? அந்த விதை செத்து போனாலும் அதுக்குள்ளே என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது. அதுபோல தான் இந்த சரீரம், இது மண்ணான சரீரம், இது சாவுக்கு ஏதுவான சரீரம். இதுக்கு உள்ள இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் இருக்கிறது. இந்த சரீரத்தை நீ மண்ணில் புதைக்கப்பட்டாலும் ஒரு அழியாத ஜீவன் இதுக்குள்ள இருக்கிறபடினால மகிமையுள்ள இயேசு அந்த மகிமையில வரும் பொழுது இந்த அற்பமான சரீரம் எல்லாம் ஒரு மகிமையாக எழும்பி வரப்போகிறது. அந்த பாக்கியத்தை நீங்க பெற்றுக்கொள்வதற்காக வேண்டித்தான் இன்றைக்கு உங்ககிட்ட வந்து இந்த சுவிசேஷத்தை சொல்லுகிறோம். ஒரு மதத்தை பரப்புவதற்காக அல்ல, அல்லது ஒரு தலைவர்களுடைய குறிக்கோளை அல்லது ஒரு கொள்கையை பரப்பும்படியாக வரவில்லை. இயேசு இந்த உலகத்தில் இனி திரும்ப வரப்போகிறார். அது ஒரு சாதாரண சபை எடுத்துக்கொள்ளும்படியாக அவர் வரல, ஒரு மகிமையுள்ள சபை எடுத்துக்கொள்ளும்படியாக வரப்போகிறார். அந்த மகிமையுள்ள சபையாய் நீங்களும் நானும் காணப்படுவதற்காக வேண்டித்தான் ஆண்டவர் இன்றைக்கு எங்களை இந்த இடத்துல அனுப்பி இந்த சுவிசேஷத்தை சொல்ல வச்சிருக்கிறார். சொன்ன பொழுது அவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காட்சியை பார்த்தா எனக்கு அதனால தாங்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு நான் போதிய கிருபையிலும் வரல. எனக்கு ஆசை இருந்தது அந்த இடத்துல ஒரு சர்ச்சை கட்டி சீக்கிரமாக இந்த ஜனங்களெல்லாம் சேர்த்து கொள்ளலாம்னு. ஆனால் அங்கே ஒரே ஒரு சின்ன ஒரு வயசான ஒரு ஊழியக்கார அம்மா, ஜெம்ஸில் இருந்து வெளியில் வந்த ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு காசு வசதி கூட இல்லை. மொத்தமே நாங்கள் 64 பேருக்கு 3 லட்டு தான். அந்த 3 லட்டை வந்து அந்த பிளேட்டுக்குள்ளே பிரித்து போட்டு கொஞ்சம் கொஞ்சம் அந்த எல்லாருக்கும் ஒரு இனிப்பு மாதிரி கொடுத்து விட்டோம். நாங்கள் ரொம்ப அழுதோம், ஆண்டவரே இந்த இடத்துல வறுமையை போக்க வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம போகலாம். நான் ஜெபத்திலும் என்னுடைய பொருளாலும் வேத வசனம் சொல்லுகிற நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்திலே உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் யாரை கனம் பண்ண வேண்டுமா? அது கர்த்தரை கனம் பண்ணுகிறதாக இருக்கிறது. ஆகவே இந்த மிஷனரி ஊழியங்களுக்காக பாரத்தோடு நம்ம எல்லாரும் ஒரு நிமிடம் ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த வட இந்திய பகுதியில் ஆலயம் கட்ட முடியாம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறவங்க, ஆலயம் கட்டப்படுவதற்கு பூமி வாங்க முடியாம கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறவங்க, ஆலயம் இருந்தாலும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்குள்ளே வர முடியாமல் இருக்கிற ஒரு கடினமான சூழ்நிலைகள் எல்லாம் தேவன் இந்த நாளிலே மாற்றும்படியாக தேவ வல்லமை அந்த இடத்திலே இறங்கி இப்பொழுது தேவன் தம்முடைய தூதர்களை அந்த இடத்திலே அனுப்பி அந்த இடத்திலே இருக்கக்கூடிய எல்லா இடையூறுகளையும் ஆண்டவர் அகற்றி, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக்குவே, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் என்று சொன்ன கர்த்தருடைய மகிமையுள்ள வார்த்தையின்படியே ஆலயங்கள் கட்டப்பட, பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட. எல்லாரும் கைத்தட்டி நல்ல கைத்தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி மிஷனரி ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட, தேவனுடைய ராஜ்யங்கள் கட்டப்பட. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதுக்காக எச் ராஜா பாஸ்டர் வந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எல்லாரும் முழங்கப்படுவோம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களே ஜெபம் கேட்பார், வல்லபெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களே ஜெபம் கேட்பார், வல்லபெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். 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 அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 32ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ள எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். மிகுந்த ஜலப்பிரயம் வந்தாலும் அது அவனை அணுகாது. வட இந்திய ஊழியத்தில் தேவனுடைய இரக்கம் உண்டாகும்படியாக, ஒரு சகாயம் உண்டாகும்படியாக கைகளை உயர்த்தி, யாரும் கை தட்ட வேண்டாம். உங்க வலது கரத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி வடக்கே கர்த்தருடைய ஊழியம் ஸ்தாபிக்கும்படியாக, ஹல்லேலூயா, உங்க கரங்களை உயர்த்தி ஒரு வார்த்தை எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்லும் போது கைகளை தட்டினால் போது எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எல்லாரும் இயேசுவே, பிதாவே, பிதாவே கூப்பிடுங்க. வட இந்த ஊழியத்துக்காக எழுந்தருளுங்க ஆண்டவரே. சத்துருக்கள் அழியட்டும் ஆண்டவரே. வட இந்த ஊழியத்துக்காக உடைய பாதம் படிந்து கேட்கிற ஆண்டவரே, கர்த்தர் எழுந்தருளுவீராக. தேவைகளை சந்திக்கிற கர்த்தர் எழுந்தருளுவீராக. ஆமே, பூமி இல்லாத பூமியை வாங்கி தருவீராக. ஆலை இல்லாததுக்கு ஆலைகளை கட்டி தருவீராக. ஆத்துமா இல்லாததுக்கு ஆத்துமாக தருவீராக. ஊழியர் இல்லாத ஸ்தலங்களுக்கு ஊழியர்களை தருவீராக. திருடர்களை ரட்சிப்பீராக. நக்சலைட்டுகளை ரட்சிப்பீராக. ஆண்டவரே, சேவைகளை ரட்சிப்பீராக. ஆண்டவர் கிரியை செய்யும்படியாக வட இந்தியாவில் இருக்கிற எல்லா அந்தகார சக்திகள் அழியும்படியாக கைகளை தட்டி எல்லாரும் பேயின் தலையை நசுக்கி போடும்படியாக கரங்களை தட்டி அபிஷேகத்தில் வட இந்திய ஊழியத்துக்கு எதிராக எல்லா சக்திகள் அழிவதாக. ஒரு பரிசுத்த அக்கினி எல்லா தடைகளை சுட்டரிப்பதாக. கைகளை தட்டி ஆர்ப்பரிங்க, கைகளை தட்டி ஆர்ப்பரிங்க. சபை எழும்பட்டும், பாசம் எழும்பட்டும். ஒரு அனல், ஒரு அக்கினியை போடுங்க, ஒரு அக்கினியை போடுங்க. இங்க இருந்து ஒரு அக்கினி பாய்வதாக. ஓ ரிபாலா பாலா தாரா பாலா தாரா ரிகபாலா பாலா 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 பாலா. ஆண்டவரே, எழுந்தருளோ, சத்துருக்கள் அழியட்டும். கர்த்தர் எழுந்தருளோ, சத்துருக்கள் அழியட்டும். கர்த்தர் எழுந்தருளோ, எல்லா சதி திட்டங்கள் அழியட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொன்னான இயேசுவை புண்ணியல்ல நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கோ. அவர் ஒன்றேவள் என்று கூறுவோம். எங்கள் பொன்னான இயேசுவை புண்ணியல்ல நேசரை கொண்டு செல்வோம் பூலோகமெங்கோ. அவர் ஒன்றே வழி என்று கூறுவோம். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார். தேவை அறிந்து பயப்படுத்திடுவார். தேவனே வந்து நம்மை நடத்திடுவார். தேவை அறிந்து பயப்படுத்திடுவார். எங்கள் பொன்னான இயேசு
பொன்னி அல்லேசரை கொண்டு செல்வோம் புலோகமெங்கோ. அவர் ஒன்றேவாய் என்று கூறுவோம். எங்கள் பொன்னான பொன்னி அல்லேசரை கொண்டு செல்வோம் புலோகமெங்கோ. அவர் ஒன்றே வழி. அல்லேலூயா. எல்லாரும் ஒரு வசனத்தை சொல்லி ஜெபிக்க போகிறோம். கொலோசியர் 2:14-15 கையில உயர்த்துங்க. நான் சொன்ன போல சொல்லுங்க. வட இந்தியா ஊழியத்துக்கு சொல்லுங்க. வட இந்தியா ஊழியத்துக்கு எதிரடியாகவும் கட்டளைகளோ வட இந்தியா ஊழியத்துக்கு விரோதமாகவும் இருந்த சொல்லுங்க இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையுமே ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளுமே சிலுவையிலே வெற்றி சிறந்தா. கையில தட்டி 50 சோதனை சொல்லுவோம். சோதரா 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 சத்தமாக சோதரா 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 வாய தொடங்க. சோதரா பாரு சோதரா பாரு சோதரா 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 சோதரா. அல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் வட இந்திய பகுதியிலே கொடுக்கிற தெய்வக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவான். சோதரம் சோதரம் சோதரம். எல்லாரும் தளர்ந்து போயிட்டீங்களா? உற்சாகமா இருக்கிறீங்களா? யாருக்காவது போரா இருக்குதா? சரி, அப்போ ஒரு சின்ன ஒரு பாடலை பாடுவோம். கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, கர்த்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே, கர்த்தரேவும் செய்கைகள் சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே, நித்தியரேவும் நாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேர் என்ப பாக்கியமிதே, நித்தியரேவும் நாயங்கள் என்றும் நிற்கும், பக்தரின் பேர் என்ப பாக்கியமிதே, ஆடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரித்தேனே அகமகிழ்வே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, கர்த்தர் நீர் செய்த நன்மைகளை நினைப்பேனே. அல்லேலூயா. இப்பொழுது நாம் ஒரு 15 நிமிடம் ஒரு மிஷனரி சாட்சி கேட்க இருக்கிறோம். அன்புக்குரிய பாஸ்டர் எபனேசர் அவர்கள் பீகார் மாநிலத்திலே கர்த்தருடைய மகிமையான ஊழியத்தை செய்து வருகிறார்கள். நாளை என்னுடைய அழைப்பை ஏற்று அவர்கள் கடந்து வந்தார்கள். அவர்கள் அந்த பீகார் மாநில ஊழியத்தை குறித்ததான காரியத்தை ஒரு 15 நிமிடம் நம்மோடு ஷேர் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே தேவன் எங்களை குடும்பமாக கொண்டு வந்தபடியால் அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி இந்த நாளிலும் கூட வட இந்திய காரியங்களை குறித்ததான ஒரு தரிசனத்தை தேவன் நம் மத்தியிலே கொண்டு வரும்படியாக தேவன் அந்த பாரத்தை கொடுக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வட இந்திய ஊழியம் பின்னி பிணையும்படியாக अभियारगागो तेरे पास पूरी करने को तेरी मर्जी अभियारगागो तेरे पास पूरी करने को
मैं थाम के अंजाम, पाऊं तेरे दीदार में अंजाम, ताकि दे दो मैं काम को अंजाम, पाऊं तेरे दीदार में नाम। हम करूं तेरी ये प्रभु अपने जीवन भर इस जंगल के सफर में, पावन शुक्रगुजारी से मैं, पावन शुक्रगुजारी से मैं अभी आ रहा हूँ तेरे पास, पूरी करने को तेरी मर्जी, अभी आ रहा हूँ तेरे पास, पूरी करने को तेरी मर्जी, ताकि दे दो मैं काम को अंजाम, पाऊं तेरे दीदार में गिनाम, ताकि दे दो मैं काम को अंजाम, पाऊं तेरे दीदार में नाम। हम करो तेरी ये प्रभु अपने जीवन भर इस जंगल के सफर में, पावन शुक्रगुजारी से मैं, पावन शुक्रगुजारी से मैं। இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்மிடத்தில் வருகிறோம். உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த 29 ஆண்டுகளாக வட இந்தியாவிலே பீகார் மாநிலத்திலே சம்பாரன் என்கிறதான அந்த மாவட்டத்திலே மோத்திஹாரி என்கிறதான அந்த பகுதியிலே ஊழியம் செய்யும்படியாக எங்களை குடும்பமாக தேவன் வைத்திருக்கிறார். 2022 ஆண்டு வரைக்கும் நாங்கள் ஜெம்ஸிலே ஊழியம் செய்தோம். 2023 ஆண்டிலிருந்து நாங்கள் தனியாக HBTN என்கிறதான ஒரு மினிஸ்ட்ரியை தொடங்கி அந்த ஊழியத்தை நடத்தும்படியாக எங்களுக்கு தேவன் கிருபை கொடுத்து கொண்டிருக்கிறார். எங்களுக்காக நீங்கள் ஜெபத்தில் எங்களை தாங்கிக் கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம். எங்களோடு கூட இணைந்து பீகாரிலே ஒரு 7 சகோதரர்களும் நேபாளிலே ஒரு 6 சகோதரர்களுமாக சேர்ந்து நாங்கள் ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். பல பிரச்சனைகள் உண்டு. 2023 ஆண்டிலே நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ஒரு பாஸ்டர் போதகர் ஐயா அவர்கள் எங்கள் வீட்டிலே வந்து எங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது என்ன வாக்கு என்றால், நீங்கள் எங்களை விட்டு போனாலும் நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதை நிறுத்த மாட்டோம் என்று. ஹல்லேலூயா. சங்கீதம் 118:18 இப்படியாக சொல்லுகிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். ஹல்லேலூயா. தேவன் பல வழிகளிலே பல கோணங்களிலே எங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறார். கடந்த 5 மாதங்களாக எங்களுக்கு பல உதவிகள் நிறுத்தப்பட்ட போதும் அந்த இடத்திலே நின்று அந்த ஊழியத்தை நடத்தும்படியாக எங்களுக்கு தேவன் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், அரசியல் மாற்றங்கள் அந்த இடங்களிலே வந்தபோது பல பிரச்சனைகள். எங்களுக்கு கடந்த 14 ஆண்டுகளாக ஒரு வீட்டில் இருந்து அந்த இடத்திலிருந்து நாங்கள் எங்களுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தோம். ஆனால் கடந்த நாட்களிலே அந்த இடத்தை எங்களுக்கு மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த நமக்கு அருமையான அந்த வீட்டு ஓனர் அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல. அவங்க ஒரு இயேசுவை அறியாத அந்த குடும்பம் தான். ஆனால் 14 ஆண்டுகளாக ஒரே வீட்டில் இருந்து அந்த ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். அதே வீட்டிலே நாங்கள் ஆராதனை நடத்தி கொண்டிருந்தோம். ஆனால் மாற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. மாறின பிற்பாடு நாங்கள் எங்களுடைய ஆலயத்திற்கு வருகிறதான ஒரு குடும்பத்திலே நாங்கள் எங்களுடைய ஆலயத்தை மாற்றினோம். மாற்றி ஒரு மாதத்திற்கு உள்ளாக அந்த குடும்பத்தில் இருக்கிறதான மொத்த பொருள்களும் கொள்ளையடிக்கப்பட்டது. மொத்த
மொத்த அவங்களோட வீட்டில் என்ன இருந்தோ எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் ரூபாய்க்குள்ள திங்ஸை கொள்ளடிச்சிட்டாங்க அந்த குடும்பத்தில். அது தவிர நம்முடைய சபையில் இருந்து தானே அநேக திங்ஸு, மைக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு பெரிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை நாங்களும் தள்ளப்பட்டோம். அதன் நிமித்தமாக ஒரு மாதத்திற்கு எங்களுடைய ஆலய ஆராதனை நிறுத்தி வைக்கப்பட்டது. நாங்கள் ஜெபித்து கொண்டிருந்த ஆண்டவரை என்ன செய்யலான்று. ஆனால் அந்த குடும்பம் திருப்பி எங்களை அழைத்து, சரி நீங்கள் வேறு இடம் கிடைக்கும் வரைக்கும் இந்த இடத்துல ஆலயத்தை நடத்தி கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு இப்பொழுது அந்த இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. முத்தியாரியிலே ஒரு பெரிய சிட்டியாக இருக்கிறதுனால எங்களுக்கு இடம் கிடைக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக காணப்படுகிறது. நம்முடைய ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்கோட தலைமை அலுவலகம் அந்த 2 மாவட்டங்களுக்கு அந்த இடத்துல இருந்து தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய அந்த பகுதியிலே ஒரு விரோதங்கள் அதிகம் உண்டு. எல்லாவற்றையும் நம்முடைய சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில காரியங்களை மாத்திரம், ஒரு சில இடங்களில் நாங்கள் ஊழியத்திற்கு போக முடியாத சூழ்நிலை உண்டு. சில வீடுகளுக்கு சென்று நாங்கள் ஜெபிக்க முடியாத அந்த சூழ்நிலை உண்டு. இப்படிப்பட்டதான காரியங்கள் எங்களுடைய பகுதிகளிலே மாறும்படியாக ஜெபிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இரண்டாவது, நாங்கள் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிற சகோதரர்களுக்கு நாங்கள் கொஞ்சமாக உதவி செய்து கொண்டிருந்தோம். ஆனால் கடந்த 4 மாதங்களாக நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாத அந்த நிலைமையிலே இருக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தேவன் உதவிகளை கொடுக்கும்படியாக எங்களுக்கு தேவன் ஒரே ஒரு வசனத்தை கொடுத்தார். ஒரு வழி அடையும் போது தேவன் மறுவழியை திறப்பார். ஹல்லேலூயா. வேதத்திலே நான் பார்க்கும்போது எனக்கு அடிக்கடி ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வரும். 2 தீமோத்தேயு அதில் 4வது அதிகாரம் 16-17 வசனங்களை யாராவது வாசிக்கலாம்? 16-17. தீமோத்தேயு 4வது அதிகாரம் 16-17. ஆமேன். நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடே கூட இருக்கவில்லை, எல்லோரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. அல்லேலூயா. அநேக தரம் அந்த தனிமையை நாங்கள் உணர்வோம். ஊழிய பாதையிலே தமிழ்நாட்டிலிருந்து நம்ம ஊழியர்கள் எங்களுக்காக ஜெபிக்கின்றவர்கள் தொலைபேசி பண்ணாமல் இருக்கும்போது, இல்லை நம்முடைய தொலைபேசி எடுக்காமல் இருக்கும்போது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். ஏன் இப்படி இருக்காங்க? நம்ம யார்கிட்டையும் நாங்கள் காசு கேட்குறதில்ல. ஆண்டவர் யார் மூலமாவது கொடுத்தா அதை நாங்கள் வாங்கிட்டு அந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஐயா அவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த பல மாதங்களாக எங்களுக்கு உதவி செய்து வருகிறார்கள். அதிகமாக நாங்கள் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அதை விட அதிகமாக நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அநேகருடைய ஜெபம் தான் இந்த நாட்களில் எங்களை அங்கே தேவனை எங்களை அங்கு வைத்திருக்கிறார். இந்த வசனத்தை நம்ம கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நினைவேறுகிறதற்காகவும் புற ஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. நான் கடந்த தினத்தில் இங்கு ஆலய ஆராதனையில் ஒரு சில காரியங்களை சொல்லும்போது சொன்னேன். பல முறை நாங்கள் பீகாரை விட்டு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்று பல முறை எத்தனைத்தோம். நாங்கள் அடிக்கடி பேசுவோம், எவ்வளோ நாள் தான் இங்கே இருக்கிறது, ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை காண முடியலை. ஆனால் ஆண்டவர் அவர் எப்போ வரைக்கும் நம்மளை அங்கே வச்சிருக்கிறாரோ அன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒன்றும் திருப்பி வர முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏதாவது ஒரு தடையை ஏற்படுத்தி அந்த இடத்துல எங்களை வைப்பார். ஹல்லேலூயா. என்னால் என்ன பிரசங்கம்
அங்கே நிறைவேற்றப்பட வேண்டுமோ, என்னாலே எத்தனை ஆத்துமாக்கள் அங்கு ரட்சிக்கப்பட வேண்டுமோ அத்தனை காரியங்களும் முடிகிற வரைக்கும் ஆண்டவர் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர மாட்டார். ஹல்லேலூயா. கஷ்டங்கள் உண்டு, நஷ்டங்கள் உண்டு, பாதைகளிலே பல வருத்தங்கள் உண்டு. ஆனாலும் தேவன் இன்று வரைக்கும் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. நாங்கள் இந்த வசனம் சொல்லுகிறபடி நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் நம்மளை கைவிட மாட்டார். அநேகர் வாக்கு கொடுத்து அதை செய்யாத இருக்கும்போது சில வேளை எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஏன் இப்படி நடக்குன்னு. ஆனால் ஆண்டவர் என்னுடைய ஒரு சகோதரர் உண்டு நேபாளத்தில். அவங்க ஒரு நாள் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், எங்களுக்கு ஊழியத்தில் ஒரு நல்ல ஒரு பிரியமான ஒரு சகோதரன் அங்கே நேபாளத்தில் அவர்கள் ஆலய ஆராதனை நடத்தி கொண்டு கூட போய் ஒரு பிஸ்னஸையும் கூட அங்கே செய்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்னாங்க, இன்னைக்கு காலையில் பேசும்போது அதை சொன்னார், ஆண்டவர் ஒரு வழி அடைச்சா எத்தனை வழி திறப்பார்? 7 வழி திறப்பார். ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியத்தை சொன்னார், நம்ம ஊழியக்காரங்க பிச்சைக்காரங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிறவர். எல்லாம் ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. அதனால் நம்ம கர்த்தருக்கென்று நம்ம செய்யணும். இந்த ஐயா சொல்லும்போது, வசனத்தை சொல்லும்போது, நீதிமொழிகளை சொல்லும்போது சொன்னார், அந்த நம்ம ஊழியத்திற்கென்று நம்ம கொடுக்கும்போது தேவனை நம்ம என்ன செய்கிறோம்? கனப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. வட இந்திய ஊழியம், குறிப்பாக பீகாருக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் எங்களோடு கூட இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. ஒவ்வொருடைய தேவைகள் சந்திக்கப்படணும். ஹல்லேலூயா. யாத்திரைகள் உண்டு, எங்களுக்கு பணித்தள சந்திப்பு உண்டு. நேபாளுக்கு எப்படியாவது மாதத்துக்கு ஒரு 2 நாள் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். எங்களுக்கு இந்த ஊழியங்களை பார்க்க சில எங்களால் போக முடியாது. அதற்காக எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இன்னும் பீகாரில் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்கிற அநேக சகோதரர்களுக்கு இந்த காலங்களில் அவங்க சொல்லுவாங்க, பையா ஆனால் நம்ம எப்படி ஊழியம் செய்கிறது, எப்படி அடுத்து எங்களால் வெளியில் போக முடியலை, டிரான்ஸ்போர்ட்டாவது எங்களுக்கு சரியாக இருந்தால் போகலாம். அநேக காரியங்களுண்டு, எல்லாவற்றையும் நான் இந்த இடத்துல சொல்ல முடியாது. ஆனால் வரும் நாட்களில் சில காரியங்கள் நாங்கள் வாட்ஸ்அப் மூலம் கண்டிப்பாக ஐயாவுக்கு அனுப்புவோம், ஜெப தேவைகளுக்காக. ஹல்லேலூயா. எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக எங்கள் ஊழியங்களுக்காக. எங்களுக்கு 2 பிள்ளைங்க உண்டு. ஒரு பையன் 9th படிச்சுட்டு இருக்காப்புல, மூத்தவன் பிபிஏ ஹைதராபாத்தில் படிச்சுட்டு இருக்காப்புல. தேவைகள் சந்திக்கப்படணும். குறிப்பாக எங்கள் தேவைகளுக்காக நாங்கள் யார்கிட்ட இன்றைக்கு வரைக்கும் கேட்டது கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் தேவை ஊழியத்திற்கு உண்டு. அந்த ஊழியம் தடைப்படக்கூடாது. எங்களுடைய ஊழியம் தடைப்படக்கூடாது. அதற்காக எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி வட இந்திய ஊழியங்களுக்காக, மோத்திகாரியினுடைய அந்த ஊழியங்களுக்காக, சம்பாரன் என்று சொல்லும்போது காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகம் தொடங்கின இடம். காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகம் தொடங்கின அந்த இடம் இன்றைக்கு தேவன் அற்ற ஒரு நிலமாக காணப்படுகிறது. இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் அந்த ஊழியத்தை நடத்தும்படியாக मेरी जरूरतों को जानकर आकाश के दरीचे खोलकर सब बरबोरी से देता मेरा यीशु अच्छा चरवाहा सब बरबोरी से देता अच्छा चरवाहा दिल में बोझ लिए जमाए फेरा दिल दर्द से जब राबरा टूटे दिल से जमाए रोया मेरा यीशु कितना गे भला टूटे दिल से जमाए रोया
கேவலா என்னையோளம் என்னை நடத்தி என்னையோளம் என்னை புலத்தி என் இயேசு எത്ര நல்லவர் அவன் என்னும் மதியாயவர் என் இயேசு எത്ര எത്ര நல்லவர் அவன் என்னும் மதியாயவர் मेरे यीशु जब वापस आएगा उसके सीने में लग जाऊंगा जैसा गया वो पर लौट आएगा मेरा यीशु कितना केवला जैसा गया वो पर लौट आएगा मेरा यीशु कितना केवला इन्नयोळम एन्ने नडते इन्नयोळम एन्ने पुलर्ते यीशु एत्र नल्लवर अवन एन्नन्नुम मदियायवर एन्ने यीशु एत्र नल्लवर अवन एन्नन्नुम मदियायवर வட இந்திய ஊழியங்களுக்காக பீகாரிலே செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்திற்காகவும் எங்களோடு கூட இணைந்து பீகாரிலும் மற்றும் நேபாள தேசத்தில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காகவும் நம்மளை யாராவது நம்ம ஜெபிக்கலாம். பாஸ்டர் அஸ்வின் எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபிக்க முடியும். அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான நல்ல இந்த கூடுகையிலே கடந்து வந்த ஒரு விஷயம் கூட உம்முடைய சன்னிதானத்திலே உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் தகப்பனே அவன் வட இந்த பகுதியில் ஊழியம் செய்கிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் தியாகத்தோடு ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை அழிந்து போகிற ஆத்துமாக்களை ஆண்டவரை எப்படியாகிலும் தேவனுடைய ராஜ்யம் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆமென் வாஞ்சியோடு தாகத்தோடு உம்முடைய பிள்ளைகள் அந்த இடங்களில் ஊழியங்களை செய்கிற ஜனங்களை கர்த்தனே காண்கிறீர் ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகளை கர்த்த நீர் கரங்களில் எடுத்து நீர் இதுவரைக்கும் பயன்படுத்தி வருகிற தயவுகளுக்காக உமக்கு கொடாகொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னமும் கர்த்த நீர் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய தாசர்களை அந்த பகுதிகளில் ஆண்டவரே நீர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பகுதிகளில் இருந்து ஆண்டவரே என்ன நோக்கத்தோடு உம்முடைய தாசர்களை நீர் அந்த பகுதிகளில் கொண்டு போய் இருக்கிறீர்களோ ஆண்டவரே, அத்தனை காரியங்களையும் ஆண்டவரே அத்தனை திட்டங்களையும் அத்தனை தரிசனங்களையும் கத்த ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு முன்பதாக ஆண்டவரே தேசங்களில் கத்த நீ செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆகிலும் இந்த பூமியில் உம்முடைய ஊழியத்தை செய்யும் பொழுது ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அநேக பிரயாசங்கள், பாடுகள், ஆண்டவரே நிந்தைகள், அவமானங்கள் மத்தியிலும் உம்முடைய பிள்ளைகள் செய்கிறாங்க ஆண்டவரே. கர்த்தருடைய கரம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அநேக தேவைகள் உண்டு ஆண்டவரே, எல்லா தேவைகளையும் கர்த்த நீ பரத்திலிருந்து ஈவாய் ஆமென் நீ சந்தித்து ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
அப்பா நாங்கள் சபையாய் ஊழியக்கார பிள்ளைகளாய் ஆண்டவரே நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்காக ஆண்டவரே வேலை செய்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் ஒரு குறைவும் என்று நிவர்த்தியாய் நீ சந்தித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இன்னும் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல சரீர சுக பலன்களை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தர் நீ நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த இடங்களில் மிஷனரி ஊழியங்கள் செய்கிற அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் உம்முடைய கரங்களில் ஆண்டவரே கோழி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய சட்டையின் மறைவிலே மறைத்து பாதுகாத்து கொள்வது போல ஆண்டவரே பிள்ளைகளை மறைத்து நீ பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே இந்த மிஷனரி ஊழியங்கள் நடைபெறுகிற இடங்களிலெல்லாம் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே நாங்கள் ஒரு எழுப்புதலை கண்டுகொள்ள ஆண்டவரே நாங்கள் கேள்விப்பட கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்படியே பதிலை தரப்போகிற கிருபைக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அறிவிப்புகள். அருமையான இந்த ஊழியர் கொடுகை முடிந்த பிற்பாடு எல்லாருக்கும் ஒரு சின்ன டிபன் வைக்கப்பட்டிருக்கு.